The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். கடந்த வாரம் நாயகன் நிகழ்ச்சியில் நம்ம முன்னாள் அமைச்சர், முன்னாள் சபாநாயகர் டி ஜெயக்குமார் அவர்கள் குறித்து நம்ம பார்த்தோம். இந்த வாரம் நம்மளோட பக்கத்து மாநிலமான புதுச்சேரியின் எம்பி வைத்தியலிங்கம் அவர்கள் குறித்து தான் பார்க்க போறோம். வைத்தியலிங்கம் குறித்து நம்ம சொல்லணும்னா பாரம்பரியமான ஒரு அரசியல் குடும்பம், அரசியல் பின்புலத்திலிருந்து வந்தவர் தான் வைத்தியலிங்கம். அது மட்டுமல்ல, அவரே 2 முறை பாண்டிச்சேரியோட முதல்வராக பொறுப்பு வச்சிருக்காரு. சபாநாயகராக இருந்திருக்காரு, அமைச்சராக இருந்திருக்காரு, எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்காரு. அப்படின்னு பல்வேறு பொறுப்புகளை அவர் வகிச்சிருக்காரு. 2 முறை முதல்வராக இருந்த காலகட்டத்திலையும் புதுச்சேரிக்கு பல்வேறு விஷயங்களை பல்வேறு முன்னெடுப்புகளையும் அவர் செஞ்சிருக்காரு. அதையும் தாண்டி நாயகன் நிகழ்ச்சியில நம்ம அவர் குறித்து எதற்காக பார்க்கிறோம் அப்படின்னா, 8 முறை மக்களால் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், 2 முறை மக்களால் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக 10 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக இருக்கிறதால தான் நம்ம நாயகன் நிகழ்ச்சியில நம்ம வைத்தியலிங்கம் அவர்கள் குறித்து பார்க்கிறோம். வைத்தியலிங்கம் புதுச்சேரி நெட்டப்பாக்கத்துக்கு பக்கத்துல இருக்கிற மடுகரை அப்படின்ற ஒரு கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர். 1950 அக்டோபர் 5 பிறந்த வைத்தியலிங்கம் கடந்த வாரம் சனிக்கிழமை தான் தன்னோட 75வது பிறந்த நாள்ல அடி எடுத்து வச்சாரு. அவரோட தாத்தா பிரெஞ்சு ஆட்சியின் போது நெட்டப்பாக்கம் அந்த பகுதியோட மேயராகவும் இருந்திருக்காரு. அது மட்டுமல்ல, வைத்தியலிங்கம் அவரோட தந்தை வெங்கட சுப்பரெட்டியார் பூச்சேரியோட 2வது முதல்வராகவும் பொறுப்பு வகித்தவர். அந்த அடிப்படையில் ஒரு பாரம்பரியமான ஒரு அரசியல் பின்புலம் கொண்ட குடும்பத்தில் தான் வைத்தியலிங்கம் பிறக்கிறாரு. அவரோட கல்லூரி படிப்பு அப்படின்றது சென்னை லயோலா கல்லூரியில் முடிக்கிறாரு. முடிச்சுட்டு புதுச்சேரி போய் தங்களோட ஊர் பக்கம் இருக்கிற அந்த விவசாயம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்துக்கிறாரு. 1970க்கு பிறகு காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைச்சுக்கிறாரு. வட்டார காங்கிரஸ் தலைவர் அப்படின்னு பல்வேறு பொறுப்புகளையும் அவர் காங்கிரஸ் கட்சியில் வகிக்கிறாரு. முதன்முறையாக 1980 நடந்த சட்டமன்ற தேர்தல், புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் நெட்டப்பாக்கம் தொகுதியில் முதன்முறையாக போட்டியிடுறாரு. ஆனா ஜனதா கட்சி வேட்பாளரான சுப்பராய கவுண்டர் கிட்ட 125 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியை வைத்தியலிங்கம் தழுவுறாரு. பொதுவாக பார்த்தோம்னா பாண்டிச்சேரியில் இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துட்டோம்னா ஒரு 3 லட்சம் வாக்குகள் அப்படின்னு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வாக்குகள் இருக்கும். ஆனால் பாண்டிச்சேரியில் அப்படி கிடையாது. அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கே அதிகபட்சம் 10,000 வாக்குகள் அந்த அளவில் தான் இருந்திருக்கு. தற்போது 20,000 30,000 அதற்கு மேற்பட்ட வாக்குகள் கொண்ட தொகுதிகளாக இருக்கிற விஷயங்களை தான் நம்ம பார்க்கிறோம். அப்போது வெறும் 10,000 அந்த வாக்குகள், அந்த அளவுக்கான வாக்குகள் தான் இருந்தது. அப்போது 125 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் முதல் தேர்தலில் தோல்வியை தழுவுறாரு. தொடர்ச்சியா பார்த்தோம்னா 1985ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல், அப்போது மீண்டுமே நெட்டப்பாக்கம் தொகுதியில தான் வைத்தியலிங்கம் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுறாரு. அப்போது திமுகவின் ராமமூர்த்தியை விட கிட்டத்தட்ட 4300 வாக்குகள் அதிகம் பெற்று முதன்முறையாக எம்எல்ஏவாக வைத்தியலிங்கம் தேர்வு செய்யப்படுறாரு. காங்கிரஸ் தான் அப்போது ஆட்சியும் அமைக்கிறாங்க. அப்போது அமைந்த MOH ஃபரூக் அவரோட அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை மற்றும் மின்துறை அமைச்சராகவும் வைத்தியலிங்கம் பொறுப்பேற்கிறாரு. தொடர்ச்சியா பார்த்தோம்னா 1990 தேர்தலில் மீண்டுமே நெட்டப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு திமுக வேட்பாளரான தேவதாசை விட 4000 வாக்குகள் அதிகம் பெற்று எம்எல்ஏ ஆயிடுறாரு. ஆனா திமுகவோட ஆட்சி தான் இருக்கு. 1 வருடங்களிலே மீண்டும் ஜனாதிபதி ஆட்சி வந்துடுது. பிறகு 1991 உள்ள தேர்தல், அந்த தேர்தலையுமே நெட்டப்பாக்கம் தொகுதியில தான் வைத்தியலிங்கம் 4வது முறையாக போட்டியிடுறாரு. அந்த தேர்தலில் திமுக வேட்பாளரான சுப்பராய கவுண்டரை விட 4000க்கும் அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றியும் பெறாரு. முதன்முறையாக புதுச்சேரியோட முதல்வராகவும் வைத்தியலிங்கம் அப்போதுதான் தேர்வு செய்யப்படுறாரு. 91 இருந்து 96 வரைக்கும் முதல்வராகவும் வைத்தியலிங்கம் பணியாற்றுறாரு. அந்த காலகட்டத்தில் மத்தியில் நரசிம்மராவ் ஆட்சி இருந்து அந்த தாராளமய கொள்கைகள் உள்ளிட்ட விஷயங்களையுமே கூட முன்னெடுத்து தொழில் வளர்ச்சி, பாண்டிச்சேரியோட கல்வி வளர்ச்சி போன்ற விஷயங்கள்ல ரொம்பவே வைத்தியலிங்கம் கவனம் செலுத்துறாரு. தொடர்ச்சியாக பார்த்தோம்னா 1996 சட்டமன்ற தேர்தல், அப்போது மீண்டும் நெட்டப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு முத்துநாராயண ரெட்டியாரை விட 2500 வாக்குகள் அதிகம் பெற்று எம்எல்ஏவும் ஆகிறாரு. ஆனா அப்போது திமுகவோட ஜானகிராமன் தான் முதல்வராக பொறுப்பேற்கிறாரு. வைத்தியலிங்கம் 96 to 99 அந்த காலகட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவராகவும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் பணியாற்றாரு. தொடர்ந்து 2001 தேர்தலில் மீண்டுமே நெட்டப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு 5வது முறையாக வைத்தியலிங்கம் வெற்றி பெறாரு. காங்கிரஸ் கட்சியும் பெரும்பான்மை பிடிச்சிடுறாங்க. ஆனா வைத்தியலிங்கம் அப்போது முதல்வராக பொறுப்பேற்கல. காங்கிரஸ் கட்சியோட ரங்கசாமி தான் அப்போது முதல்வராகவும் பொறுப்பேற்கிறாரு. ஆனா 5வது முறையாக வெற்றி பெற்ற எம்எல்ஏவாக வைத்தியலிங்கம் தேர்வு செய்யப்படுறாரு. தொடர்ச்சியா 2006 சட்டமன்ற தேர்தல் வருது. அப்போது புதுச்சேரி முன்னேற்ற காங்கிரஸ் வேட்பாளர் முத்துநாராயணனை விட
2000க்கும் அதிகமான வாக்குகள் பெற்று 6வது முறையாக எம்எல்ஏவாக வைத்தியலிங்கம் வந்து தேர்வு செய்யப்படுறாரு. அது மட்டுமல்ல, ரங்கசாமியோட அமைச்சரவையில் வேளாண்மை மற்றும் தொழில்துறை அமைச்சராகவும் வைத்தியலிங்கம் வந்து தேர்வாகிறாரு. 2008 இந்த காலகட்டத்தில் முதல்வராக இருந்த ரங்கசாமி உட்கட்சி பிரச்சனைகள், தொகுதிக்கு தான் தன்னோட தொகுதிக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுக்கிறாரு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால முதல்வர் பதவியிலிருந்து இறக்கப்படுறாரு. அந்த காலகட்டத்தில் 2008 மீண்டுமே புதுச்சேரியோட முதல்வராக 2வது முறையாக வைத்தியலிங்கம் வந்து பொறுப்பேற்கிறாரு. 2011 தேர்தல் இதுவரைக்கும் நெட்டப்பாக்கம் தொகுதியில் கிட்டத்தட்ட 7 முறை போட்டியிட்டு 6 முறை வெற்றி பெற்ற வைத்தியலிங்கம் தொகுதி மறுசீரமைப்பு உள்ளிட்ட விஷயங்கள்னால காமராஜ் நகர் தொகுதிக்கு வந்து இடம் மாறுறாரு. அந்த தேர்தலில் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் கலைநாதனை விட 6000க்கும் அதிகமான வாக்குகள் பெற்று வைத்தியலிங்கம் வந்து வெற்றி பெறாரு. அப்போது புதுச்சேரியில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சி அமைக்க முடியல. அந்த வகையில் அந்த காலகட்டத்தில் புதுச்சேரியோட எதிர்க்கட்சி தலைவராகவும் வைத்தியலிங்கம் வந்து 11 to 16 அந்த காலகட்டத்தில் வந்து செயல்படுறாரு. மீண்டும் 2016 தேர்தலையும் அதே காமராஜ் நகர் தொகுதியில் வைத்தியலிங்கம் போட்டியிடுறாரு. அதிமுக வேட்பாளர் கணேசனை விட 5000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெறாரு. அப்போது காங்கிரஸோட ஆட்சி தான் அமைது. நாராயணசாமி வந்து முதல்வர் ஆகிறாரு. இந்த காலகட்டத்தில் 2019 நாடாளுமன்ற தேர்தல் வருது. அப்போது தன்னோட எம்எல்ஏ பதவியை வைத்தியலிங்கம் வந்து ராஜினாமா பண்ணிடுறாரு. கிட்டத்தட்ட வந்து 8 முறை சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த வைத்தியலிங்கம் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுறாரு 2019 நாடாளுமன்ற தேர்தலில். அப்போது என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளரான நாராயணசாமியை விட 2 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் பெற்று முதன்முறையாக எம்பியாக வைத்தியலிங்கம் வந்து தேர்வு செய்யப்படுறாரு. தொடர்ந்து பார்த்தோம்னா 2024 சமீபத்தில் முடிந்த நாடாளுமன்ற தேர்தலையும் வைத்தியலிங்கம் தான் மீண்டும் வந்து போட்டியிட்டாரு. அவர் பாஜக வேட்பாளரான நமச்சிவாயத்தை விட 1 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் பெற்று எம்பியாகவும் வெற்றி பெற்றார். இந்த முறை வைத்தியலிங்கம் வந்து வெற்றி பெறுவது கடினம் போன்ற விஷயங்களும் போன்ற கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டன. ஆனாலும் கூட வைத்தியலிங்கம் தான் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மொத்தமாக 11 முறை தேர்தலில் போட்டியிட்டு அதில் வந்து 8 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 2 முறை பாராளுமன்ற உறுப்பினராகவும் வைத்தியலிங்கம் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. மிஸ்டர் கிளீன், எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நம்ம வந்து கூப்பிட்ட குரலுக்கு வந்து வருவாரு. பாண்டிச்சேரியோட தொழில் மற்றும் கல்வி போன்ற விஷயங்களை முன்னேற்றியதில் வந்து வைத்தியலிங்கத்துக்கு வந்து பங்கு உண்டு போன்ற கருத்துக்களும் வந்து முன்வைக்கப்படுவதுண்டு. தவிர பார்த்தோம்னா மாநில அந்தஸ்துக்காக அவர் பெரிய அளவில் குரல் கொடுக்கல, மக்களோட பெரிய தொடர்புல இல்லாமல் இருக்காரு, ஒரு மேல் வர்க்கத்துக்கான நபராகத்தான் வைத்தியலிங்கம் இருக்காரு, அது போன்ற விமர்சனங்களும் பொதுவாக வந்து முன்வைக்கப்படுவதுண்டு. அதே வேளையில பாரம்பரியமான ஒரு அரசியல் பின்புலம், அப்பாவே முதல்வராக இருந்தவர், அது மட்டுமல்ல ரொம்பவும் அமைதியான எளிமையான ஒரு நபராகத்தான் வைத்தியலிங்கம் வந்து புதுச்சேரி மக்களால் வந்து அடையாளப்படுத்தப்படுகிறார். நெட்டப்பாக்கத்தில் 6 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும், காமராஜ் நகரில் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும், ஒட்டுமொத்த புதுச்சேரி 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் வைத்தியலிங்கம் வந்து பணியாற்றியிருக்காரு. அந்த வகையில் பெரும்பாலான பாண்டிச்சேரி மக்களோட மனங்களில் அவர் ஒரு நாயகனாகத்தான் இருக்கிறார் அப்படின்னா அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வாரம் நம்ம வந்து பாண்டிச்சேரியோட முன்னாள் முதல்வர் தற்போதைய எம்பி திரு வைத்தியலிங்கம் அவர்கள் குறித்து பார்த்தோம். அடுத்த வாரம் மற்றும் ஒரு தலைவரோட நம்ம வந்து நாயக நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.